கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூடியூப் வேதாகம கல்லூரி மாணவ மாணவிகளை மறுபடியும் நான் வாழ்த்தி எங்களுடைய அப்போஸ்தலருடைய நடபடிகள் பாடத்துக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி 6ஆம் பாகம். அப்போ மாணவர்களாக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், நிறைய பேர் மாணவர்கள் அல்லாதவர்கள் கூட நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கும் கர்த்தருடைய நாமத்தில் நான் வாழ்த்துதல் தெரிவிக்கிறேன். இப்போ நீங்கள் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 5 பாகத்தையும் நீங்கள் பார்த்துருக்காட்டி இன்றைக்கி 6ஆவது பாகம் உங்களுக்கு அவ்வளோ புரியாது. ஆகவே நீங்கள் 5ஐயும் பார்த்ததுக்கு பிறகு தான் இந்த 6ஆவதை நீங்கள் பார்க்கணும். அப்போ நம்ம 10வது அதிகாரம் வரைக்கும் முடிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ 10வது அதிகாரத்தில் கொர்னேலியு அப்படிங்கிற ஒரு மனுஷன், ஒரு ரோம மனுஷன், இத்தாலியா பட்டாளம் அப்படின்னு சொல்கிற அந்த ரோமர்களுடைய ஒரு பட்டாளத்தினுடைய 100க்கு அதிபதியாக இருந்த ஒரு புறஜாதியான் எப்படி பேதுருவை அங்கே அழைச்சி கொண்டு போகிறாரு, அந்த செசரியாவில் வச்சு எப்படி ஆண்டவர் புறஜாதியாரை ஆசீர்வதிக்கிறாரு, புறஜாதியாருக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைக்குது, இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் நம்ம அந்த 10வது அதிகாரத்தினுடைய கடைசியில் நம்ம பார்க்குறோம், சில நாட்கள் பேதுரு அங்கே தங்கி இருந்தார் அப்படின்ட்டு. கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். அப்போ கொஞ்ச காலம் அவர் அங்கே செசரியாவில் தங்கி இருக்கிறாரு. இப்போ பேதுரு இப்படி புறஜாதியார் மத்தியில் ஊழியம் செய்து இப்படி புறஜாதியாருக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே எருசலேமில் இருக்கிற ஏனைய சீஷர்கள் கொஞ்சம் குழம்புனாங்க. அவங்க குழம்பிட்டு பேதுரு திரும்பி எருசலேமுக்கு வந்தபோது பேதுருக்கிட்ட அவங்க கேட்குறாங்க, நீ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கிற? ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, நான் போன முறை எல்லாம் பாடத்தில் நான் சொல்லி கொடுத்தேன். பொதுவாக கிறிஸ்தவர்கள், அந்த நேரத்தில் இருந்த கிறிஸ்தவர்கள் எல்லாருமே யூதர்களாக இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க. ஆகவே அவங்கெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள். அப்போ யூத மதத்தினுடைய ஒரு பகுதி தான் இந்த புதிய விசுவாசம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பேதுரு போயிட்டு புறஜாதியார் மத்தியில் இதை பேசி அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி அவங்களுக்கும் அந்த அபிஷேகம் கிடைக்க பண்ணினார்னோடனே இவங்க குழம்பிட்டாங்க. அது எப்படி யூத மதம் புறஜாதியாருக்கு போக முடியும் அப்படிங்கிறது அவங்க சரிதான். இப்போ வாசிப்போம் 11வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களையும். புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள், அதாவது யூதர்கள், அவனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோட போஜனம் பண்ணினீர் என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். இப்போ இவங்க செஞ்சது சரியா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அதுக்கு நான் சொல்கிற பதில் என்ன தெரியுமா? சரி. இப்போ நீங்கள் யோசிக்கணும், என்னடா இந்த ஆள் சொல்கிறான்? பேதுரு புறஜாதியாரோட போயிட்டு சாப்பிட்டு அவங்களோட நல்லா உறவாடிட்டு வந்ததை பிரச்சனை படுத்துகிற சீஷர்கள் செய்தது சரின்னு இந்த ஆள் சொல்கிறானேன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. கொஞ்சம் இருங்க, அவங்களுடைய மனநிலையை நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவங்க தங்களுடைய யூத மதத்துக்கும் தங்களுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் எவ்வளவு உண்மை உள்ளவங்களா இருக்காங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. பாருங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் இது யூத மதம் மேசியா வருவார் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கிற சிலருக்கு மாத்திரம் தெரியுது அந்த மேசியா தான் இயேசுன்ட்டு. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள பிரச்சனை என்ன? இயேசு தான் மேசியா அப்படின்னு கண்டுபிடிச்ச நாங்கள், இயேசு தான் மேசியான்னு இன்னும் புரிஞ்சு கொள்ளாத மற்றவர்கள். அப்போ முழுக்க இவங்களுடைய விசுவாசம், இவங்களோட ஊழியம் யூதர்கள் சம்பந்தப்பட்டதாகவே தான் இருக்கு. அப்போ இவங்க யூதர்கள் நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லி இருக்குது? விருத்த சேதனம் இல்லாதவர்கள், அதாவது புறஜாதிகள், அவங்களோட நீங்கள் சம்பந்தம் கலக்கக்கூடாது, அவங்களோட நீங்கள் ஒரு ஜாதியாக கலக்கக்கூடாது, நீங்கள் தனியாக இருக்கணும், இப்படி நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்குதே. அப்போ இவங்க அப்படி தானே இருக்கணும். ஆகவே இப்போ யூத நம்பிக்கைக்குள்ள, இந்த டனாக்குள்ள, பழைய ஏற்பாட்டுக்குள்ள மேசியான்னு சொல்லப்பட்ட மேசியாவை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்ம இப்போ யூதர்களுக்கு போய் அவங்களுடைய கண்களை திறந்து கொடுக்கணும். இயேசு தான் மேசியா, நீங்கள்லாம் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தீங்களே, அவர் தான் மேசியாங்கிறத இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்.
இதுதான் அவங்களுடைய நம்பிக்கை. அப்போ எவ்வளவு அவங்களுடைய நம்பிக்கைக்கு உண்மை உள்ளவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ அவங்களில் ஒருத்தர் பேதுரு. சும்மாவே பேதுரு அந்த காலத்தில் இருந்து முந்திரி கொட்டைன்னு பேர் வாங்கிட்டாரு. ஏன்? ஏற்கனவே இயேசுவினுடைய சீஷர்களில் 40 வயசுக்கு மேலே இருந்தவர் இவர் தானே, கல்யாணம் கட்டியிருந்தார். அப்போ அவர் கொஞ்சம் அந்த பெரியவர் மாதிரி இருந்தபடினால என்ன கேள்வி கேட்டாலும் இவர் தான் பாஞ்சிக்கிட்டு பதில் சொல்லுவார். எங்கே போனாலும் முன்னுக்கு போகிறது இவர் தான். இயேசு கடலில் நடந்து வரும்போது நானும் இறங்கி நடக்குவானெல்லாம் கேட்டது இவர் தான். இப்படி எல்லாத்துக்கும் பாஞ்சிக்கிட்டு இவர் தான் வேலை செய்வார். ஆகவே சும்மாவே சீஷர்கள் மத்தியில் இவர் கொஞ்சம் தலை வீங்கினவர், தலை தெரிச்சவர், முந்திரி கொட்டை அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் இருக்குது. ஆனால் அந்த கலாச்சாரத்தின்படி வயது கூடியவங்களை மதிக்கணுங்கிறனால இந்த மற்ற சீஷர்களெல்லாம் பேதுருவை விட கிட்டத்தட்ட ஒரு 7, 8, 10 வருஷம் இளமையானவங்க. ஆகவே அவங்க பெருசாக பேதுருவோட தர்க்கிக்கிறது இல்லை. அப்போ இப்போ பேதுரு போயிட்டு புறஜாதியான் வீட்டில் போயிட்டு குந்திக்கிட்டு இருந்துட்டு அங்கே அவங்களோட தின்னு குடித்து சகவாசம் பண்ணி அவங்கக்கிட்ட ஜெபம் பண்ணி இங்கே நமக்கு ஆண்டவர் ஆகிய இயேசு கொடுத்த இந்த வல்லமையெல்லாம் அவங்களுக்கும் கொடுத்துட்டு வந்தாருன்ன உடனே இவங்க கொல்லம் பண்ணது நியாயம் தானே. அப்போ யோசிங்க, இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்துட்டார். என்ன அதிகாரம்? பேய் விரட்டுற அதிகாரம், நோய்களை சுகமாக்குற அதிகாரம், தலைகளில் கை வைத்து அந்நிய பாஷை கிடைக்கத்தக்கதான அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொடுக்கறதான அதிகாரம் எல்லாம் கொடுத்தாச்சு. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் எந்த பேயை துரத்தினாலும் ஓடும், எந்த நோயாளிக்கு சுகம் கொடுத்தாலும் சுகமாவான், எவன் மேலே கையை வச்சானோ அவன் அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுவான்னு இவங்களுக்கு தெரியும். ஆகவே புறஜாதியாருக்கு அபிஷேகம் வந்துச்சு, அவங்க மத்தியில் இருந்த பிசாசு ஓடிச்சு, அவங்க மத்தியில் நோயாளிகள் சுகமானாங்க, அவங்களுக்கு அந்நிய பாஷை கிடைச்சிச்சு, பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் கிடைச்சிச்சுங்கிறது இவங்களுக்கு பெரிய ஒரு அதிசயம் இல்லை. ஏன்னா நம்ம ஆள் பேதுரு போயிட்டு கை வச்சா நடக்கும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். அப்போ இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, நம்ம ஊழியக்காரன் தான் தப்பு, இவர் ஏன் புறஜாதியார்கிட்ட போனார்? நமக்கு இன்னும் யூதர்களே நமக்கு இன்னும் எதிர்த்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்மளை பிடிச்சி கொண்டுக்கிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட கண்ணை திறக்கிறத விட்டுவிட்டு இந்த மனுஷன் போயிட்டு அங்கே கெசரியாவில், செசரியா தமிழில், அங்கே போயிட்டு புறஜாதியாரில் போயிட்டு தின்னு குடிச்சிட்டு வந்திருக்கிறான். அப்போ தன்னுடைய அந்த யூத தன்மைக்கு களங்கமான வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு இவங்க குழம்புனது நியாயம் தானே. அதனால தான் நான் சொல்கிறேன் அவங்க செஞ்சது சரின்னு. ஆனால் நீங்கள் தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா 4வது வசனத்திலிருந்து, அதற்கு பேதுரு காரியத்தை முதலில் இருந்து வரிசையாய் அவர்களுக்கு விவரிக்க தொடங்கி, நான் யோப்பா பட்டணத்தில்னு அந்த 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 தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் வீட்டில் இவர் இருந்தபோது, பகல் நேரம் கூரை மேலே ஏறி இருந்தபோது இவர் கண்ட தரிசனம், அப்புறம் அந்த தரிசனம் முடிஞ்சு வரும்போது அந்த 3 பேர் கொர்நேலியோட இடத்துலேருந்து வந்தது, இது எல்லாத்தையும் விலாவரியாக பொறுமையாக இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் 11வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காணலாம், இவங்க அப்படியே அந்த முழு கதையும் கேட்குறாங்க. பேதுருவினுடைய அந்த முழு கதையும் அவங்க கேட்குறாங்க. கேட்ட பிறகு பாருங்க 18வது வசனம், இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இப்போ சொல்லுங்க, இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? நல்லவங்க. இவங்க தங்களுடைய அந்த யூத மதத்துக்கு உண்மையா இருக்கிறபடினால தான் இவங்க குழம்புனாங்க. ஆனால் பேதுரு அழகா ஆனா அவனா ஈனான்னு அழகா விவரிச்சு எல்லாத்தையும் சொன்ன உடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டு, ஆண்டவர் இப்போ புறஜாதியாருக்கும் கிருபையை கொடுக்குறாரா அப்படின்னு தேவனை மகிமைப்படுத்தினாங்க. அப்போ பாருங்க அவங்க எவ்வளோ நல்லவங்கன்னு. இப்போ தான் அவங்களுடைய கண்கள் திறக்கப்படுது. அப்போ இது யூத மதத்து சமாச்சாரம் இல்லையோ, இது யூத மதம் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை, இது புறஜாதியாருக்கும் தான் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இப்போ இவங்க வந்துட்டாங்க. அப்போ இப்போ இந்த இடத்தோட எல்லா சீஷர்களுடைய எல்லா அப்போஸ்தலர்களுடைய கண்களும் திறக்கப்பட்டுச்சு. சுவிசேஷம் புறஜாதியாருக்கும் தான். ஆகவே இது இப்போ இனி யூத மதத்தின் ஒரு கிளை அல்ல,
இது வித்தியாசமான ஒரு சங்கதி அப்படின்னு இவங்களுக்கு தெரிய வந்துருச்சு. அப்புறம் இனி பார்த்தீங்கன்னா 19வது வசனத்தில் பார்க்கலாம். ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி, பாருங்க எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்குன்னு, மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றித்திருந்தார்கள். எங்கெங்கெல்லாம் போகிறாங்க? புறஜாதிகளினுடைய தேசங்களுக்கு போகிறாங்க. ஆனால் போய் புறஜாதியாருக்கா பிரசங்கம் பண்ணுறாங்க? யாருக்கு பிரசங்கம் பண்ணுறாங்க? அங்கே இருக்கிற யூதர்களுக்கு. அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். அந்தியோகியா, இப்போ நீங்கள் அந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் அந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா 2 அந்தியோகியா இருக்குது. புரியுதா? 2 அந்தியோகியா. ஒரு அந்தியோகியா வந்து சிரியா தேசத்தில் இருக்குது. சிரியா தேசத்தில் இப்படி இஸ்ரவேல் கீழே இருக்கல, மேலே தீரு சீதோன், அதுக்கு மேலே சிரியா தேசத்தில் அந்த மேலே ஒரு அந்தியோகியா இருக்குது. இன்னும் கொஞ்சம் இப்படியே அங்கிட்டு போனீங்கன்னு சொன்னால் இன்னொரு அந்தியோகியா ஒன்று இருக்குது. அந்த 2 அந்தியோகியாவில் பெரிய அந்தியோகியா தான் இந்த சிரியா தேசத்தில் இருக்கிற அந்தியோகியா. இப்போ இந்த அந்தியோகியாவை பற்றி தான் இவங்க பேசுகிறாங்க. அப்போ ஏன் அந்தியோகியான்னு சொல்கிறேன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். 21வது வசனம், கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். இப்போ பாருங்கள், எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். ஞாபகம் இருக்கா? பர்னபாவுக்கு ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க பேரும் மரியாள் தான். இப்போ இது வந்து அந்த சுவிசேஷ புத்தகங்களில் வர்ற 3 மரியாள்களில் ஒரு மரியாள் இல்லை. புரியுதா? இது வேறொரு மரியாள். அந்த மரியாளுக்கு ஒரு மகன் இருந்தார். அவருடைய பேர் வந்து யோவான் மாட்கு. 2 பேர் இருக்கு அவருக்கு. இப்போ எனக்கு சுரேஷ் செல்வகுமரன் அப்படின்னு 2 பேர் இருக்கிற மாதிரி யோவான் மாட்கு. அவர் தான் இந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதினார். மாட்கு சுவிசேஷ புத்தகத்தை, பர்னபாவினுடைய சகோதரியினுடைய மகன். அப்போ இந்த பர்னபா ஒரு அருமையான ஒரு மனுஷன். ஞாபகம் இருக்கான், நம்ம பார்த்தோம் 4வது அதிகாரத்தில் அந்த இவரும் தன்னுடைய காணியாட்சியெல்லாம் விற்று கொண்டாந்து தன்னுடைய அந்த பணத்தை எல்லாம் அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சார்னு அவன் போய் சேர்ந்து 23வது வசனம், தேவனுடைய கிருபையை கண்ட போது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். இப்போ இந்த பர்னபாவை பற்றி ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட், ஒரு நற்சாட்சி சான்றிதழ் 24வது வசனத்தில் கொடுக்கப்படுது. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஓகேயா? இப்போ இந்த பர்னபா இவ்வளவு ஒரு வல்லமையான ஊழியக்காரனா இருக்கிறாரு. இந்த இடத்துல இல்லாத ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்ல போகிறேன் உங்களுக்கு. 24வது வசனத்துக்கு பிறகு இல்லாத ஒரு விஷயத்தை நான் சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா அதில் பவுலடியார் சொல்கிறாரு, நான் அராபியாவுக்கு போயிட்டு 3 வருஷம் இருந்துட்டு வந்தேன்ட்டு. ஏன்னா அவர் ஏற்கனவே எருசலேமுக்கு வந்தார். தமஸ்குல கொஞ்ச நாள் இருந்துச்சு எருசலேமுக்கு வந்தார். ஆனால் எருசலேமில் உள்ளவங்கெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளலை. அப்போ அவர் பாட்டுக்கு அராபியாவுக்கு போயிட்டார். அராபியாவில் 3 வருஷம் இருந்ததுக்கு பிறகு அவர் திரும்ப தாம் பிறந்த ஊருக்கு தர்ஷீஸ்க்கு போயிட்டார். அந்த தர்ஷீஸ் வந்து தரிசுன்னு தமிழில் சொல்லியிருக்குது. அது வந்து அந்தியோகியாவிலேருந்து ரொம்ப தூரம் இல்லை. கொஞ்சம் காலையில் நடக்க தொடங்கினா சாயங்காலத்துக்கு போய் சேர்ந்துடலாம், அவ்வளவு பக்கம்தான். அப்போ அடுத்த வசனம் பாருங்கள், பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். பர்னபா தான் அதுக்கு பிறகு போயிட்டு அவரை அழைச்சி கொண்டு வந்தது. அப்புறம் நான் உங்களுக்கு போன முறை பாடத்தில் சொல்லி கொடுத்தேன், பர்னபா தான் சவுலை அப்போஸ்தலர்களுக்கு கொண்டு போய் இல்லை நீங்கள் இவனை ஏற்றுக்கொண்டே ஆகணும் அப்படின்லாம் சொன்னது. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறங்க, பவுலினுடைய ஒரு குருநாதர் மாதிரி நம்ம பர்னபாவை நினைக்கலாம். பவுலினுடைய ஒரு குருநாதர் மாதிரி. ஏன்னா பவுலுக்கு யாருமே சுவிசேஷம் அறிவிக்கலையே, இயேசுவானவர் நேரடியாக தானே சந்தித்தார். அப்புறம் அவர் வந்து அங்கே தமஸ்குல ஜெபிக்கும்போது அனனியாங்கிற ஒரு தீர்க்கதரிசி வந்து ஜெபிச்சு இவருடைய கண்ணிலிருந்து செதிலெல்லாம் விழுந்து இவருக்கு பார்வை கிடைச்சதுக்கு இவர் அனனியானுடைய சீஷன் இல்லையே, இவர் யாருக்கும் சீஷன் இல்லையே. ஆனால் இவரை அழைச்சி கொண்டு வந்து
தன்னுடைய ஊழியத்தில் பயன்படுத்தி அவருக்கு ஒரு குருநாதர் மாதிரி இருந்தவர் பர்னபா. இதை நம்ம மனசில் வச்சுக்கிறணும். அப்போ அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். இப்போ பாருங்கள், ஒரு முக்கியமான விஷயம். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. அப்போ இதுவரைக்கும் இந்த நம்பிக்கையை சார்ந்தவங்களுக்கு கிறிஸ்தவர்கள் அப்படின்ற பெயர் இருக்கல. அப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இவ்வளவு ஜனங்களும் இவ்வளவு காலமும்? இந்த யூத மதத்தினுடைய ஒரு அங்கம். அப்போ யூத மதத்தில் இருந்த இந்த இயேசுவை நம்பாதவங்க எப்படி நினச்சாங்க? யூத மதத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிற ஒரு கள்ள உபதேசம், ஒரு கூட்டம், கள்ள கூட்டம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் மற்றவங்க எப்படி நினச்சாங்க? யூத மதத்தவர்கள் அல்லாதவங்க எப்படி பார்த்தாங்க? யூத மதத்துக்குள்ளேயே இன்னொரு கிளை, இன்னொரு அங்கம். ஆனால் அந்தியோகியாவில் தான் மொத இவங்களுடைய பெயர் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு வழங்கப்பட்டது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கிறிஸ்துவை போன்றவர்கள் அல்லது கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். அப்போ இதை நீங்கள் எபிரேய மொழியில் சொல்கிறதா இருந்தால் மெஸ்ஸியாவை சேர்ந்தவர்கள். இப்போ இன்னைக்கு விஷயம் தெரியாத சில பேர் இப்படி என்கிட்ட கேட்பாங்க. இப்போ இன்றைக்கி இஸ்ரவேலில் மெஸ்ஸியானிக் யூதர்கள்னு ஒரு கூட்டம் இருக்குது. மெஸ்ஸியானிக் யூதர்கள். அப்போ என்கிட்ட கேட்பாங்க, இந்த மெஸ்ஸியானிக் யூதர்கள் கிறிஸ்தவங்க இல்லையோ அப்படின்ட்டு. விஷயம் தெரியாமல் பேசுகிறாங்க. மேசியாங்கிறது தான் கிறிஸ்து. மெஷியா அப்படின்னு எபிரேய மொழியில் சொல்கிறது, கிரேக்க மொழியில் கிறிஸ்டாஸ். புரியுதோ? அப்போ கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறத எபிரேய மொழியில் சொன்னால் நீங்கள் எப்படி சொல்லணும்? மெஸ்ஸியாவினுடையவர்கள். அப்போ இன்றைக்கி இருக்கிற மெஸ்ஸியானிக் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் தான். அந்த கிறிஸ்டாஸ்ங்கிற அந்த கிரேக்க சொல்ல பயன்படுத்தி கிறிஸ்தவர்கள்னு அவங்க சொல்லிக்கொள்வது இல்லை, யூத பதத்தை பயன்படுத்தி அவங்க சொல்லிக்கிறது. ஆகவே மெஸ்ஸியானிக் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அநேகர் இஸ்ரவேலுக்கு போய் வரவங்க இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் அங்கே போனால் மெஸ்ஸியானிக் யூதர்களை சந்திப்பீங்க அல்லது அவங்கள பற்றி கேள்விப்படுவீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும், இவங்க கிறிஸ்தவங்களா இல்லையா அப்படின்ட்டு. அப்போ அவங்க மெஸ்ஸியானிக் யூதர்கள் அப்படிங்கிறவங்களும் கிறிஸ்தவர்கள் தாங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிறணும். புரியுதா? சரி, இப்போ 11வது அதிகாரத்தில் இந்த இவங்களுக்கு கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பெயர் வழங்கப்பட்டது. இப்போ பாருங்கள் 27வது வசனம். அந்நாட்களிலே எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து, இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இங்கே மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துலையும் இவர் பவுலை பற்றி ஒரு பயங்கர தீர்க்கதரிசனம் சொல்லுவார். நீ எருசலேமுக்கு போனால் உன்னைய கட்டி உன்னைய உபத்திரப்படுத்துவாங்கன்னா சொல்லியிருந்தார் இவர் பிலிப்போட போயிட்டு இருக்கும்போது பவுல். அப்போ இந்த அகபு சொல்கிறாரு, உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிளவிதியு ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. எம்பரர் கிளாடியஸ், அவருக்கு தான் இங்கே தமிழில் கிளவுதியு அப்படின்னு சொல்லியிருக்குது. அந்த காலத்தில் உண்மையிலே அப்படி ஒரு பஞ்சம் வந்திருக்கு. பாருங்கள், தீர்க்கதரிசனம் எல்லாம் எவ்வளோ அழகாக அந்த காலத்தில் சொல்லியிருக்கணும். தீர்க்கதரிசனம் சொன்னால் சொன்னது நிறைவேறணும். அப்போ இந்த காலத்தில் நிறைய தீர்க்கதரிசிகள் எப்படி தெரியுமா, புல்டா போண்டா கஞ்சா கப்ஸா விடுவாங்க, பையம் இல்லாமல் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பிரசித்தமாக சொன்னார், அதாவது பாராக் ஒபாமாவும் ஹிலரி கிளின்டனும் அமெரிக்காவில் ஜனாதிபதிக்கு போட்டியிடுறதுக்கு நிற்கிறாங்க. அப்போ இவர் பிரசித்தமாக அறிவிச்சிட்டாரு, ஹிலரி கிளின்டன் தான் வரப்போகுது அப்படின்ட்டு. அப்போ இனி எல்லாரும் நம்பினாங்க. கடைசியில் ஹிலரி கிளின்டன் தேர்தலுக்கே நிற்கல, பேரை வாபஸ் வாங்கிடுச்சு. அப்புறம் பாராக் ஒபாமா வந்தார். அப்போ இவர்கிட்ட கேட்பாங்க தானே சில பேர், ஐயா நீங்கள் சொன்னீங்களே ஹிலரி கிளின்டன் தான் வரும்னு. ஆமாம், அது நின்றுருந்தா வந்திருக்கும், அது நிற்கலையே. சும்மா அந்த மாதிரி புல்டா விடக்கூடாது. அப்போ அவள் வாபஸ் வாங்க போகிறான்னு ஆண்டவருக்கு தெரியாமனா தீர்க்கதரிசனத்தை விடுறாரு. நம்ம ஆளுக சூப்பராக சில பேர் தீர்க்கதரிசனம் விடுவாங்க. எப்படி தீர்க்கதரிசனம் விடுவாங்க தெரியுமா? பார்த்து சொல்லுவாங்க, உனக்கு இப்படி 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 நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு போவாங்க. நடக்க இல்லை அப்படின்னா திருப்பி பிளேட்டை அந்த ஆளுங்க திருப்பி விட்டுருவானுங்க. நீ விசுவாசிக்கல, இல்லைன்னா நீ அதுக்கு ஏற்ற விதத்தில் நீ இருக்கல, அதனால நீ தான் குழம்பிட்ட, கர்த்தர் சொன்னது உண்மை ஆனால் நீ தான் இதாக்கிட்டேன்னா தெய்வமே. அப்போ சமீபத்தில்
சில தீர்க்க தரிசனங்களை பார்த்தேன் இந்த யூடியூப்ல. என்ற தெய்வமே, இந்த வருஷம் ஒன்று ஆரம்பிச்சுட்டா அவன் புறப்பட்டுருவான் ஐயாப்பா. அந்த வருஷத்தை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு இப்போ 2017 வந்துருச்சு இல்லை? என்ற தெய்வமே, ஆளுக்கு ஆள் 2017 அமெரிக்காவிற்கு நடக்க போவது என்ன, 2017 இந்தியாவுக்கு நடக்க போவது என்ன, உலகத்துக்கு ஒவ்வொரு வருஷமா சொல்லுவானுங்க. சொல்றத பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பஞ்சம் வரும், யுத்தம் வரும், அப்புறம் பூமி அதிர்ச்சி வரும். பூமி அதிர்ச்சி எல்லாம் வருஷம் வந்துக்கிட்டு தான் இருக்கு. இதுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் தேவையில்லை. பஞ்சம் எல்லாம் வருஷம் வரதான் போகுது. இலங்கையிலே அரசியலிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். என்னைக்கு மாற்றம் வரல? இலங்கைன்னு ஒரு நாடு இருக்கிறத கண்டுபிடிச்ச நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் அரசியல்ல மாற்றம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது இலங்கை பாராளுமன்றத்தில் என்ன மாற்றம் வந்துகிட்டு இருக்கோம். சும்மா இந்த மாதிரி புல்டா போண்டா கஞ்சா கப்சாவை விடணும், கூட்டுத்தா சும்மா சாலிடா கொடுக்கணும். இவர் அகபு வாராரு, வந்து சொல்றாரு உலகம் எங்கும் பஞ்சமும் உண்டாகும். அப்படியெல்லாம் நடக்கிறது கஷ்டம் இல்லை. அப்புறம் பாருங்க, தீர்க்க தரிசன நிறைவேற்றத்தையும் லூக்கா குறிப்பிடுகிறாரு. என்ன சொல்றாரு? அது அப்படியே கிழவதியும் ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. அப்ப அந்த பஞ்ச காலத்துல என்ன செய்யறாங்கன்னா 29வது வசனம், அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா சவுல் என்பவர்களுடைய கையில் கொடுத்து மூப்பரிடத்துக்கு அனுப்பினார்கள். இந்த அந்தியோகியால தான் முத இந்த காணிக்கை எடுத்து மற்ற சகோதரங்களுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் சீஷர்கள் மத்தியில் வந்துச்சு. ஆகவே அந்தியோகியாங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான இடம். இப்போ பாருங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல அந்தியோகியா இப்போ பற்றின சில விஷயங்கள் சொல்கிறேன். முதலாவது, அந்தியோகியாவில் தான் முத எல்லா சீஷர்களும் முறைப்படி உட்கார்ந்து புறஜாதியார்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து புறஜாதியார்களுடைய சபை தொடங்கப்பட்டது. இப்போ செசரியாவில் பேதுரு போய் கொர்நேலிய வீட்டில் பிரசங்கம் பண்ணாலும் அங்கே பெரிய சபை, புறஜாதியார் சபைன்னு ஒன்று வரலே, அந்தியோகியாவில் தான் வந்தது. பவுல் பர்னபாவோட சேர்ந்து ஊழியத்தை ஆரம்பித்த இடமும் அந்தியோகியா. அந்தியோகியாவில் தான் முத கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பெயர் வழங்கப்பட்டது. அதே மாதிரி அந்தியோகியாவில் தான் முத இந்த காணிக்கை சேர்த்து உதவி பணம் கொடுக்குற அந்த நிலை வந்துச்சு. ஆகவே அந்தியோகியா ஒரு முக்கியமான இடம். புரியுதோ? இப்போ சபையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளில் நீங்கள் சபையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவது பிரதான இடம் எருசலேம். அங்கே தான் சபை தொடங்கிச்சு, அங்கேருந்து தான் சபை வளர்ந்து போச்சு. ரெண்டாவது பிரதான இடம் அப்படின்னீங்கன்னா அது அந்தியோகியா. புரியுதா? அப்போ இந்த ரெண்டு இடத்தையும் நம்ம இப்படி சொல்லலாம். யூத கிறிஸ்தவர்களுடைய தலைமையகம் அப்படின்னு எருசலேமையும், புறஜாதியார்களுடைய கிறிஸ்தவ தலைமையகம் அந்தியோகியா அப்படின்னும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். புரியுதோ? யூத கிறிஸ்தவர்களுடைய தலைமையகம் எங்க? எருசலேம். புறஜாதி கிறிஸ்தவர்களுடைய தலைமையகம் எங்க? அந்தியோகியா. ஆகவே நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பவுலடியார் கூட அவருடைய 3 பிரதான மிஷனரி பயணங்கள் மேற்கொண்டார். பவுலடியார் 13வது அதிகாரத்துக்கு பிறகு நீங்க பார்க்கலாம். அதில் சில பேர் சொல்லுவாங்க 4 மிஷனரி பயணம்ன்ட்டு. 3 மிஷனரி பயணம், 4வது பயணம் அவர் ரோமாபுரிக்கு போய் இருந்தது. அதோட அவருடைய கதை அங்கே முடியுது. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தோட அவர் அங்கே போய் 2 வருஷம் இருந்தார் அப்படிங்கிறதோட முடியுது. அதுக்கு பிறகு அவருடைய தலையை வெட்டி நீரோ மன்னன் கொள்றான். அது பைபிளில் இல்லை, உலக சரித்திரத்தில் இருக்குது. அப்போ அதை ஒரு மிஷனரி பயணமாக நம்ம கருத முடியாது. ஆகவே 3 மிஷனரி பயணங்களும் அந்த கடைசி ரோமாபுரி பயணமும்னு சொல்லி நான் உங்களுக்கு எதிர்வரும் நாட்களில் பாடத்தில் அழகாக படங்கள் எல்லாம் போட்டு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். எப்படி போனார், எங்கே போனாங்க அப்படிங்கிறதெல்லாம், எத்தனை மைல், எத்தனை கிலோமீட்டர் அவங்க போனாங்க, இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்போ அந்தியோகியா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம். இப்போ இந்த உதவி பணம் சேகரித்து இவங்க கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க பாருங்கள். சவுல், பர்னபா அவங்களுடைய கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க. இது ஒரு அருமையான ஒரு விஷயம். அப்போ ஆதி சபையில் இருக்கிற நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சுக்கணும் இல்லையா? ஆகவே நம்முடைய சபைகள்லையும் அன்பானவர்களே, நீங்கள் உதவி பணங்கள்
மற்ற ஊழியங்களுக்கு நீங்கள் கொடுக்கறது அவசியம்னு நான் நினைக்கிறேன். இப்போ உதவி பணம் அப்படின்னு சொன்ன உடனே இலங்கை, இந்தியா மாதிரி நாடுகளில் இருக்கிற எங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா? எங்களுக்கு உதவி பணம் கிடைக்கணும்ன்ட்டு. இந்த ஐரோப்பா நாடுகளில், இந்த வளர்முக நாடுகளில் இருக்கிற கிறிஸ்தவங்களுடைய என்ன தெரியுமா? நாங்கள் உதவி பணங்களை இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் அனுப்பணுங்கிறது. இந்த பிச்சைக்கார அபிப்பிராயத்தை மாற்றணும். உண்மையாக சொல்கிறேன், நான் உலகத்தில் 5 கண்டங்களுக்கும் போய் வர்ற ஒரு ஆள். நான் தமிழாக்கள் மத்தியில் மட்டும் ஊழியம் செய்கிற ஆள் கிடையாது. நான் சிங்களாக்கள் மத்தியில், வெள்ளைக்காரங்க மத்தியில், சீனாக்காரன் மத்தியில், ஆப்பிரிக்காக்காரன் மத்தியிலலாம் கூட நான் ஊழியம் செய்கிற ஒரு ஆள். ஆகவே உண்மையிலேயே ஐரோப்பாவுக்குள்ளே இருக்கிற அநேக கிறிஸ்தவங்களுக்கும் உதவி பணம் கொடுக்கணும். ரொம்ப பேர் தேவைகளோட, ரொம்ப சபைகள் தேவைகளோடு இருக்குது. அதே மாதிரி இலங்கை, இந்தியாவில் இருக்கிற அநேக சபைகள் நம்ம உதவி பணங்கள் மற்ற ஊழியங்களுக்கு, மற்ற ஸ்தாபகங்களுக்கு நம்ம கொடுக்கணும். புரியுதா? இப்போ எப்படி செய்யணுங்கிறது அவருடைய தீர்மானம். இதுக்கு நம்ம ஒரு நியமத்தை போட முடியாது, கட்டாயம் இவ்வளவு கொடுக்கணும். இப்போ எங்களுடைய கர்மேல் பர்வத சபையில் நான் தொடங்கின நாளில் இருந்து, இந்த சபை தொடங்கின நாளில் இருந்து கொண்டு வந்த ஒரு 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 கான்செப்ட், ஒரு கருத்து தான் மிஷனரி ஃபண்ட். இப்போ நம்முடைய சபையில் காணிக்க வருதில்ல, இப்போ நம்முடைய சபையில் நான் ஞாயிறு ஆராதனை தவிர வேறு எந்த ஆராதனையும் காணிக்க சேர்க்க மாட்டேன். பில்டிங் ஃபண்டு, வாகனத்துக்கு ஃபண்டு, நாக்காளி வாங்குறதுக்கு ஃபண்டு, ஃபேன் வாங்குறதுக்கு ஃபண்டு, சவுண்டு வாங்குறதுக்கு ஃபண்டுலாம் ஃபண்டே எடுக்க மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் ஆண்டவருடைய சபை, கர்த்தருக்கு தெரியும் கொடுக்குறதுக்கு. கர்த்தர் தான் இத்தனை வருஷம் நடத்திக்கிட்டு வர்றார், நல்லா தான் நடத்திக்கிட்டு வர்றார். அப்போ கர்த்தருடைய சபைக்கு ஜனங்கள் காணிக்கைகள் கொண்டு வரும்போது, தசமபாகம் கொண்டு வரும்போது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இவ்வளவு காணிக்கை வந்திருக்கு அப்படின்னு தீர்மானித்து அதில் 10% நம்ம ஒதுக்கிடுறோம் மிஷனரி ஃபண்டுன்னு சொல்லி. அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு அல்லது வருஷத்துக்கு 2 தடவை எவ்வளவு மிஷனரி ஃபண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சேகரித்து நம்ம பார்ப்போம், எங்கேயாவது ஏதாவது சபைகளுக்கு தேவை இருக்கா அப்படின்ட்டு. இப்போ பிரச்சனை என்னன்னா, இப்போ எங்களுடைய இந்த கர்மேல் பர்வத சபை ஒரு கிராமத்தில், ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த ஒலிப்பதிவு எங்கே நடக்குதுன்னா, ஒரு காட்டுக்குள்ளே, ஒரு மலைக்கு மேலே. சில பேர் இங்கே வந்திருக்கிறீங்க, நீங்கள் பெல்வுட்டுங்கிறது கண்டியில் இருந்தும் போகணும், அப்படி வளைஞ்சி 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 மேலே போகணும். போய் ஒரு காட்டு பிரதேசத்துக்குள்ளே ஒரு ஒதுக்கமான ஒரு இடத்துல இருக்குது. அப்போ இங்கே உள்ளவங்க நாங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கலாம், நாங்கள் இவ்வளோ தூரத்தில் இருக்கோம், எங்களுக்கு மற்றவங்க உதவி செய்யணும்னு. இதனால தான் பிச்சைக்கார மென்டாலிட்டினால நிறைய பேர் நல்லா இல்லை கிறிஸ்தவன் புலம்பிக்கிட்டே இருப்பான். சில பேர், சில பாஸ்டர்ஸை கண்டா எப்போ பார்த்தாலும் அவங்க சொல்லுவாங்க, நல்லா இருக்கீங்களா, உனக்கு என்னப்பா நீ நல்லா இருக்கிற, இப்படி தான் சொல்கிறாங்களே ஒழிய ஒருத்தனும் சந்தோஷமாக நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு யோசிக்கிறான் இல்லை. அப்போ இந்த பிச்சைக்கார மென்டாலிட்டி நம்மளை விட்டு போகணும். நமக்கு தேவைகள் 1000 இருக்கலாம், நம்ம அதையும் தாண்டி கொஞ்சம் போய் நம்மளை விட தேவைகளோடு இருக்கிற மற்ற சபைகளை பார்க்கணும். அப்போ மிஷனரி ஃபண்ட் வழியால் நம்ம எத்தனையோ சபைகளுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறோம். அப்போ ஒரு ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு குட்டி கிராமத்து சபைக்கு இப்படி செய்ய முடியும்னா எல்லா சபைகளுக்கும் செய்ய முடியும். அந்தியோகியான்னு உடனே நீங்கள் நினைக்கக்கூடாது அவங்க பெரிய பணக்கார சபை, அதனால அவங்க காசுகளை எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்தாங்கன்னு. அப்படி கிடையாது. அவங்களுக்கும் தேவைகள் இருக்கத்தக்க அவங்க உதவி பணங்கள் வேறு சபைகளுக்கு அவங்க கொடுக்குறாங்க. ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஊழியக்காரங்களுக்கு, பாஸ்டர்ஸுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் சபைக்கு 1000 தேவைகள் இருந்தாலும் நீங்களும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையை உங்கள் சபையால் வேறு சபைகளுக்கு, அவங்க உங்களுடைய நிறுவனத்துக்குள்ளே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் மூல உபதேசத்துக்கு ஏற்ற சபைகளாக இருக்கணும். நீங்கள் கொடுத்து உதவுறதுக்கு நீங்கள் பழகணும். இந்த உதவி பணங்களை நீங்கள் ஜனங்களுக்கு கொடுக்கணும். அப்போ அந்தியோகியாவிலேருந்து இந்த பவுல், பர்னபா அவங்களுடைய கையில் இந்த காணிக்கைகளை கொடுத்து அனுப்பி அவங்க பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு நிலையை உருவாக்குறாங்க. அப்போ அந்த அந்தியோகியா சபையினுடைய அந்த கோட்பாடை நம்மளும் பழகிக்கிறணுங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஆகவே நீங்கள் நினைக்காதீங்க கட்டாயம் ஐரோப்பா, அமெரிக்கா இந்த மாதிரி வளர்முக நாடுகளில் இருக்கிறவங்க கட்டாயம் உங்கள் உதவி பணத்தை இந்தியா, இலங்கைக்கு தான் அனுப்பணும்னு நினைக்காதீங்க. அங்கேயும் கஷ்டப்படுற ஊழியங்கள் இருக்குது, அங்கேயும் நீங்கள் கொடுக்கலாம். இலங்கை, இந்தியாவுக்கு கொடுக்கலாம், வேணான்னு சொல்லலை, ஆனால் அங்கேயும் கொடுக்கலாம்.
கஷ்டப்படுற சபைகள்னு நீங்கள் உடனே இந்தியா ஸ்ரீலங்கான்னு நினைக்காதீங்க தயவு செய்து. ஏன்னா அப்படி நம்ம ஒரு பிச்சைக்கார லெவலுக்கு நம்ம கொண்டு வந்துடக்கூடாது நம்மளோட நாடுகளை. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. இங்கேயும் நல்ல ஆண்டவர், அதே ஆண்டவர் தான் இங்கேயும் இருக்கிறார். இங்கேருந்து வேணால் உதவி பண்ணவும் அங்கே அனுப்பலாம். ஆகவே வளர்முக நாடுகள்லேருந்து வளர்ந்து வரும் நாடுகளுக்கு தான் காணிக்க வரணுங்கிற ஒரு அபிப்பிராயம் கிடையாது. புரியுதா? இப்போ இந்தியா ஸ்ரீலங்காவில் இருக்கிற நிறையா பாஸ்டர்மாருக்கு மண்டைக்குள்ள நிறைய, எல்லாருக்கும் இல்லை. அதனால் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இல்லைன்னா நீங்கள் என்னோட அப்செட் ஆகாதீங்க. இந்த நிறைய இலங்கை இந்திய பாஸ்டர்ஸுக்கு இருக்கிற அந்த மண்டைக்குள்ள இருக்கிற மென்டாலிட்டி என்ன தெரியுமா? எங்கேயாவது ஐரோப்பா நாட்டிலேருந்து யாராவது ஒரு பாஸ்டர் வந்துட்டா கட்டாயம் அவருக்கு காணிக்க ஒன்று கொடுத்துட்டு போகணும். கட்டாயம் உள்ளுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், கட்டாயம் காணிக்க ஒன்று கொடுத்துட்டு போகணும். நம்ம அவங்களுக்கு காணிக்க கொடுக்கறதுங்கிறது ஒரு என்னங்க, நாங்கள் அவங்களுக்கு காணிக்க கொடுக்கணும் இல்லை. நான் கேட்குறேன், இந்த ஐரோப்பா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியாவிலேருந்து வர்ற ஊழியக்காரங்களுக்கு நீங்கள் ஒரு காணிக்கை கொடுத்தா நவீனா போயிடுவீங்களா? கொடுங்க, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இது நம்மட என்னன்னா, இந்த வளர்முக நாடுகள்லேருந்து வர்றவங்க கட்டாயம் அவங்க நமக்கு காணிக்கை கொடுக்கணும். ஆனால் நம்ம அவங்களுக்கெல்லாம் காணிக்கை கொடுக்கக்கூடாதுன்றது எதுவுமே, அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க. எத்தனை ஊழியக்காரங்க அங்கே கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? எத்தனை ஊழியக்காரங்களுக்கு நானும் என்னுடைய மனைவியும் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கோம் தெரியுமா? வீட்டு வாடகை கட்டியிருக்கோம் தெரியுமா? ஐரோப்பாவில், அமெரிக்காவில் எத்தனை ஊழியர்களுக்கு நாங்கள் காணிக்க கொடுத்துட்டு வந்திருக்கோம் தெரியுமா? ஏன்? கஷ்டப்படுற ஆள் அங்கேயும் இருக்கு, கஷ்டப்படாத ஆள் இங்கேயும் இருக்கு. ஆகவே ஊழியத்தின் கஷ்டம்னோட நாடுகளினுடைய நிலையை பார்த்து நீங்கள் சொல்லக்கூடாது. அப்போ எப்படி பாஸ்டர் நாங்கள் காணிக்க உதவி பணம் கொடுக்கறது? சூப்பர் ஐடியான்னு சொல்லவா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் எங்கே காட்டுறாரோ அங்கே கொடுங்க. நீங்கள் தீர்மானிக்காதீங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் காட்டுவார், இவங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு கொடுங்கன்னு. எல்லாரும் தங்களுடைய தேவைகளை விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்டால் கர்த்தர் உரிய ஆக்களை காட்டும்போது நீங்கள் அந்த காணிக்கைகளை கொடுக்கும்போது அது ஒரு பெரிய சாட்சியாக போயிடும். ஆகவே இந்த கொடுக்குற உதவி பண்ண ஊழியக்காரங்க நம்ம கொஞ்சம் இன்னும் அந்த விஷயத்தில் நம்ம வளரணும்னு நான் நினைக்கிறேன். அந்தியோகியாவில் தொடங்கினது ஆதி சபையில். இப்போ 12வது அதிகாரத்துக்கு வருவோம். 12வது அதிகாரத்தில் ஏரோது ராஜாவினுடைய விஷயங்கள் கொஞ்சம் உள்ள வருது. 12வது அதிகாரத்தில் பாருங்க, ஏரோது ராஜா சபையில் சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். யார் இந்த யாக்கோபு? யாக்கோபு, யோவான், பேதுரு, இந்த 3 பேர் தானே இயேசுவோட நெருங்கி இருந்தாங்க. அந்த யாக்கோபு, இவருக்கு நாங்கள் பெரிய யாக்கோபுன்னு பேர் வைக்கிறோம். இவருக்கு தான் பெரிய யாக்கோபுன்னு சொல்லுவோம். அப்போ இவரை பட்டயத்தால் கொண்டுட்டான். அப்போ இயேசுவினுடைய சீஷர்களில் மொத இரத்த சாட்சியாக மறித்தவர் யாக்கோபு. கிறிஸ்தவர்களில் மொத இரத்த சாட்சியாக மறித்தவர் ஸ்தேவான். சீஷர்களில் மொத இரத்த சாட்சியாக மறித்தவர் யாக்கோபு. நீங்கள் இந்த யூடியூப் வேதாகம கல்லூரியில் பிற்காலத்தில் இன்னொரு பாடம் படிப்பீங்க, அப்போஸ்தலருடைய சரித்திரம். அதில் அந்த 11 அப்போஸ்தலர்களை பற்றியும் சொல்லிக் கொடுப்போம். எங்கே போனாங்க, எப்படி இறந்தாங்க அப்படின்ட்டு பவுலை பற்றியும் சொல்லிக் கொடுப்போம். அப்போ அதில் முதலாவது இரத்த சாட்சியாக மறித்தவர் யாக்கோபு. ஆனால் இப்படி யாக்கோபை இவர் கொலை செஞ்சது ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு பிரியமாக இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாக இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். மொத பேதுரு ஒரு பெரிய சிறைச்சாலையில் போடப்படுறார். இப்போ உண்மையில் அந்த ஒரு நாள் அவங்க ஏரோதின் சிறைச்சாலையில் இருந்தாங்கன்னு நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன ஞாபகம் இருக்கா? இப்போ இது பேதுருவை பிடிச்சி காவலில் வச்சு, ரொம்ப நாள் காவலில் வச்ச சந்தர்ப்பம். அப்போ 5வது வசனம் சொல்லுது, இவர் காவலில் இருக்கும்போது சபையார் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ரொம்ப ஊக்கமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. இப்போ இவனை வெளியே கொண்டாடுறதுக்கு நாள் ராத்திரி
பேதுரு சங்கிலியில் கட்டப்பட்டிருக்கும் போது பேதுருவை ஆண்டவர் விடுதலை பண்ணுறாரு. இப்போ இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்தணும், ஆண்டவர் கைது பண்ணாமலேயே பேதுருவை தப்ப வச்சிருக்கலாமே, அல்லது பேதுருவை கைது பண்ணின அந்த ராத்திரியே தேவதூதர்கள் வந்து இவரை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்திருக்கலாமே. ஏன் நாளைக்கு இவரை வெளியே கொண்டு வர போறாரு அப்படின்னு இருக்கும்போது ஏரோது ராஜா பேதுருவை நாளைக்கு தான் வெளியே கொண்டு வர போறார். அப்போ அதுக்கு முதல் நாள் ராத்திரியே இந்த சம்பவம் நடக்கணும்னு நம்ம கேள்வி கேட்கலாம். அந்த தமஸ்குவுக்கு சவுலா இருக்கிற காலத்தில் புறப்பட்டு போகும்போதே ஏன் அவருக்கு ரட்சிப்பு வரல? ஏன் தமஸ்கு கிட்ட போனோன்னு வந்துச்சு 7 நாட்களுக்கு பிறகு? அது மாதிரி ஒரு கதை இங்கேனையும் வருது. ஆனால் நான் தான் சொன்னேனே, ஆண்டவருடைய காலங்களும் நேரங்களும் நமக்கு தெரியாது. ஆகவே ஆண்டவருக்கு தெரியும் எப்போ எதை செய்யணும்ன்ட்டு. ஒரு அருமையான ஒரு அனுபவம் நடக்குது. இவர் படுத்திருக்கிறார் சங்கிலியில் கட்டப்பட்டு, இங்கிட்டு போர் சேவகர் திடீர்னு ராத்திரி ஒரு பெரிய ஒரு விடுதலையே வருது. என்னது 7ஆம் வசனம், கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நிற்கிறார். அந்த அறை முழுக்க வெளிச்சமாயிருச்சு. அவர் பேதுருவை விழாவில் தட்டி சீக்கிரமாக எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. ஏன் விழாவில் தட்டினார்னு எனக்கு தெரியாது. ஆனால் விழாவில் தட்டி பாருங்கள், கொஞ்சம் கூச்சம் வரும். எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிற விழாவில் தட்டி எழுப்பி சங்கிலியெல்லாம் உடையுது. அப்புறம் சொல்கிறார், தூதன் கமான் எழுந்து செருப்பை போட்டுக்கிட்டு அறையை கட்டிக்க போ, வெளியே போ. அப்புறம் அந்த துணி எடுத்து போத்திக்கிட்டு ஏன் பின்னால் வான்னு தூதன் வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே அவங்க போய் இவர் தரிசனம் காண்றதாக நினச்சிக்கிட்டு இருக்காரு பேதுரு. அப்புறம் அவங்க 1ஆம் காவல் 2ஆம் காவல் எல்லாம் கடந்து நகரத்துக்கு போகிற அந்த கதவுக்கிட்ட வந்தபோது அந்த கதவு வந்து சும்மாவே திறந்துடுச்சான். எப்படி இருந்திருக்கும்? அப்புறம் ஒரு தெருவால் அப்படி நடந்து போகும்போது தூதன் அப்படியே போயிட்டார். அப்புறம் தான் பேதுரு பார்க்குறாரு, இது தரிசனம் இல்லை, இது கனவு இல்லை, உண்மையாகவே நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்ட்டு. இப்போ அன்பானவர்களே, இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நீங்கள் என்னுடைய இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நிறைய பேர் வந்து நீங்கள் என்னுடைய மாணவ மாணவிகளாக இருக்கிறீங்க. இப்போ சமீபத்தில் நான் ஏஞ்சல் டிவிக்கு விரோதமாக ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒன்று போட்டு நல்லா கிளின்னு கிழிச்சு யூடியூப்பில் போட்டேன். லட்சக்கணக்கான ஜனங்க, இல்லை ஆயிரக்கணக்கான ஜனங்க அதெல்லாம் பார்த்து சிலர் என்னையை திட்டுறாங்க, சில பேர் தேங்க்யூங்கிறாங்க. அப்போ அதில் இந்த என்னையை திட்டுறவங்க சில பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இந்த தேவ தூதர்கள் வாரதை நம்புறதில்லை, நீங்கள் இந்த தரிசனங்களை நம்புறதில்லை, அதனால தான் நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க அப்படின்னு எனக்கு குற்றம் சாட்டுறாங்க. யார் சொன்னால் நான் தேவ தூதர்களை நம்புறது இல்லைன்ட்டு? நான் என்ன சதுசேயனா? நான் ஒரு பெந்தெகோஸ்தே பாஸ்டர். வேதத்தில் இப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், அப்போஸ்தலர் புத்தகத்தில் முழுசாக சொலையாக அந்த இடத்துக்கு வந்தது ஒரு கர்த்தருடைய தூதன், தேவ தூதன் வந்து சிறைச்சாலையில் வந்து பேதுருவை காப்பாற்றி வெளியே கூட்டிக்கிட்டு போகிறாரு. பல சந்தர்ப்பங்களில் தேவ தூதர்கள் வந்திருக்காங்க. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 3 தடவை அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்து, இதெல்லாம் நான் பேச விரும்புகிறது இல்லை. ஆனால் நான் என்னத்துக்கு இந்த ஏஞ்சல் டிவியை கிளின்னு கிழிச்சேன்னா, ஓவராக பைபிளுக்கு புறம்பா தொட்டதுக்கும் தேவதூதன் சொல்கிறது அது வந்து வேதத்துக்கு புறம்பானது. அதனால தான். ஆகவே என்னுடைய மாணவர்கள், என்னுடைய மாணவிகள் அப்படி ஒரு நான் கிளின்னு கிழிக்கிற நிகழ்ச்சியை பார்த்துட்டு நீங்கள் என்னைய தப்பாக நினைக்கக்கூடாது. நான் தேவ தூதர்களை நம்புறதில்லை, சொப்பனங்களை நம்புறதில்லை, தரிசனங்களை நம்புறதில்லை. நம்பாட்டி இந்த காரியத்தை நான் நம்பக்கூடாது. இங்கே உண்மையாகவே தூதன் வந்து இந்த பேதுருவை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறார். இங்கே வந்து நான் தேவ தூதர்களை நம்பாமல் இல்லை, ஆனால் எதுவுமே வேதத்தின்படி நிரூபிக்கணும். சும்மா வந்து இனி கடைசி காலத்தில் தேவ தூதர்களை தான் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ண போகிறாங்க, அவங்க தங்குறதுக்கு நான் பெரிய மாளிகை கட்டணும், அதுக்கு வந்து 250 கோடி இந்தியன் ரூபாய் தேவைன்னு எல்லாம் சொல்கிறதெல்லாம் பெரிய புல்டா பொண்டா கஞ்சா கப்ஸா. அதனால தான் நான் கிளின்னு கிழிச்சேன். புரியுதா? அப்போ இந்த இடத்துல வர்றது உண்மையாகவே தேவதூதன் வந்து உண்மையாகவே பேதுருவை காப்பாற்றி வெளியே கொண்டு போய் விட்டுட்டாரு. தூதர்களுக்கெல்லாம் நடந்த சங்கதி தெரியாது, அவனுக்கெல்லாம் நல்லா கொரட்டை விட்டு தூக்கம். பேதுருவே நினைக்கிறான் நான் சும்மா ஒரு தரிசனம் தான் காண்றேன்னு. கட்டச்சில் அவர் தெளிவடையும் போது தான் பார்க்குறான், உண்மையாகவே நான் வெளியே நிற்கிறேன்டா,
அப்படின்ட்டு அவர் போறாரு. யார் வீட்டுக்கு போறாரு தெரியுமா? பர்ணபாவினுடைய சகோதரி மரியாள்னு சொல்லி ஒருத்தவங்க, அவங்களோட வீட்டுக்கு இவர் போறாரு. அப்போ அவர் வந்து தெளிவடைஞ்ச பிறகு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெளிவு வந்த போது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மாற்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். சரியா? மாற்கு யோவான், அது ரெண்டும் ஒரே ஆளுடைய பெயர், மரியாளுடைய மகன். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இதை கேள்விப்பட்டிருக்கீங்களோ எனக்கு தெரியாது. சிலுவையில் வச்சு இயேசு தன்னுடைய சீஷனாகிய யோவானை பார்த்து சொல்கிறாரு தானே, யோவானே அதோ உன் தாய்னு தன்னுடைய தாய் மரியாதை காட்டி, யோவானே அதோ உன் தாய் சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு தானே. இந்த இடத்துல இந்த இந்த அம்மாவோட பேர் வந்து மரியாள், இந்த அம்மாவோட மகன்ட பேர் யோவான், அவருக்கு தானே இன்னொரு பேர் மாற்கு. சில ஆளுங்க சொல்கிறத நான் கேட்டிருக்கேன், இதுதான் இந்த இயேசுவினுடைய சீஷன் யோவானா, இந்த மரியாள் தானா இயேசுனுடைய அம்மா மரியாள், அந்த யோவானுக்கு தானா மாட்குன்னு வேறொரு பேர் இருந்துச்சு. ஐயோ, இது எப்படி இருக்கு தெரியுமா? இந்த சில பேர் சொல்லுவாங்க, பவுல் அவருடைய மனைவி சீலா, அந்த பவுலுக்கும் சீலாவுக்கும் பிறந்த பையன் தான் தீமோத்தேயுன்னு. என்ற தெய்வமே, சீலான்னு தமிழில் பேர் இருக்கலாம், ஆனால் அந்த சீலாங்கிறது உண்மையாக கிரீக்கில் சீலாஸ், ஆம்பளை, பவுலினுடைய ஒரு ஆம்பளை சீஷன். தீமோத்தேயு இவர் ரட்சிப்புக்குள்ளே கொண்டாந்த ஒரு பையன். ஆகவே இவர் தீமோத்தேயுவுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன். அப்போ இந்த மாதிரி இந்த சும்மா இதுகளை வாசிச்சுட்டு சில பேர் கொள்ளப்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதான் இந்த சொல்கிற விதத்தில் சொல்லும் போது ஜனம் நம்பும். இப்போ பாருங்க, இப்போ சொல்லுங்க, இப்போ ஒரு பிரசங்கம் இப்படி பிரசங்கம் பண்ணும்போது, பிரியமானவர்களே, பேதுரு தன்னோடு கூட இயேசுவின் சீஷனா இருந்த அந்த யோவானுடைய வீட்டுக்கு போகிறார். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்லுகிறேன், அந்த யோவானுக்கு மாற்கு என்றும் ஒரு பேரும் இருந்தது. இவ்வளவு காலம் எங்களுக்கு தெரியாது, வாய் பழந்துட்டு பார்க்கும். அந்த மரியாள் யார்? அந்த மரியாள் நமது ஆண்டவர் இயேசுவை சுமந்த அந்த மரியாள். அப்படிங்கும் போது அந்த சொல்ற விதத்துக்கு நம்ம உண்மைன்னு நினைப்போம். இந்த மரியாளுங்கிறது வந்து ஒரு பொதுவான பேர். தெருவுக்கு 40 மரியாள் அந்த காலத்தில் இருக்கும். அப்ப மரியாள், ஏன்னா இப்ப மரியாள்ங்கிற அர்த்தம் என்ன தெரியுமா? கசப்பு. பொதுவாகவே யூதர்களுக்கு பொம்பளை பிள்ளைனா கசப்பு. ஏன்னா அவங்களுடைய சமுதாயத்தில் பொம்பளை பிள்ளைகளுக்கு மதிப்பு இருக்கல இல்லையா? ஆகவே எத்தனை ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் சந்தோஷப்படுவாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா அவங்களுக்கு எல்லாம் பெரிய கசப்பு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பொம்பளை பிள்ளை வந்து ஒரு செலவு பிரச்சனை, பொம்பளை பிள்ளைகளை படிக்க வைக்க மாட்டாங்க, வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க, கல்யாணம் கட்டி கொடுத்துடணும் இப்படி. அதனால் தெருவுக்கு 45 மரியாள் இருக்கும். அந்த பேர் அவங்களுக்கு ரொம்ப விருப்பம். புரியுதா அவங்களுக்கு? அப்போ அந்த மாதிரி ஒரு மரியாள் தான் இது. ஆனால் இது வந்து பர்னபாவுட்டு சகோதரி. அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு வாசல் கதவை தட்டின போது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவ கதவு கிட்ட வந்து பேதுருன்னா ஐயோ பேதுரு அங்கிள் வந்திருக்கோம் அப்படின்னு கதவை திறக்கதை விட்டு உள்ளபடி ஐயோ பேதுரு அங்கிள் வந்திருக்கார், பேதுரு அங்கிள் வந்து வெளியே நிற்கிறார். அப்போ எல்லாம் சொன்னாங்க, சும்மா பைத்தியம் ஆடாத. இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்த ஆளுக கிட்டத்தட்ட நம்மள சில பேர் மாதிரி. என்ன தெரியுமா? முக்கி ஊக்கமாக ஜெபிப்போம், ஆனால் பதில் வந்தால் நம்ப மாட்டோம். அந்த அளவு நம்ம ஜெபத்தில் நமக்கே நம்பிக்கை. இந்த சபையார் எல்லாரும் எதுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஆண்டவரே பேதுருவை காப்பாற்றும் ஐயா, பேதுருவுக்கு விடுதலை கொடுமை ஐயா. என்ன மாதிரி ஊக்கமாக ஜெபங்கிறீங்க? பேதுருவை பிடிச்சிட்டு போன நாள்ல இருந்து ஜெபம். இப்போ கேள்விப்பட்டாங்க நாளைக்கு வெளியே கொண்டாட போகிறாங்க பேதுருவை. கொண்டாந்தா அதுவும் எப்போ? யாக்கோபை தலையை வெட்டி கொலை செஞ்ச ஒரு சில நாட்களில் தானே பேதுருவை பிடிச்சான் ஏரோது. அப்போ அநேகமாக நாளைக்கு வெளியே கொண்டாந்து பேதுருவை கொன்னுருவாங்க. அப்படி ஒரு நிலையில்
ஊக்கமாக சபை சும்மா முக்கி முக்கி ஜெபிக்குது. ஆண்டவர் ஜெபத்துக்கு பதிலை கொடுத்தா நம்புதில்லை. நம்மள நிறைய பேரும் அப்படிதான் ஜெபிப்போம், ஆனால் பதில் வரவங்கிற நம்பிக்கை நமக்கே இல்லை. ஆனால் முக்கி ஜெபிக்கிற விதத்தை பார்த்தா பரலோகத்தை நேரில் போயிட்டு அசைச்சிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஆண்டவருக்கு சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்க முடியாதபடிக்கு சிங்காசனத்தை ஆட்டிடுவோம். ஆனால் பதில் வந்தால் நம்புறதில்லை. இது கர்த்தருடைய பதிலுங்கிறத நம்புறதில்லை. அப்போ இந்த புள்ள வந்து சொல்லுது, பேதுரு வெளியே நிற்கிறான். சும்மா கடனி பைத்தியக்காரி. இங்கே பாருங்க 15வது வசனம், நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர் தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். இதில் வேற ஒரு புது இறையியல் வேற கொண்டு வந்துட்டானுங்க. அவருடைய தூதன் ஒன்று இருக்குதா? இப்போ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் நினைக்காதீங்க ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் ஒவ்வொரு தூதனை ஆண்டவர் வச்சுருக்காருன்னு. ஏன்னா நம்ம ஆளுகளுக்கு இப்படி ஏதாவது ஒன்று கண்டுட்டா அது இந்த மாதிரி ஒரு வசனம் ஏஞ்சல் டிவி காரணங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா எந்த தெய்வமே, இந்த ஆளுக்கு ஒரு தூதன், அந்த ஆளுக்கு ஒரு தூதன், அவருக்கு ஒரு தூதன், இவருக்கு ஒரு தூதன் அப்படின்னு சொல்லி வசனத்துக்கு ஆதாரம் வேறு காட்டுவாங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பேதுருவின் தூதனா இருக்கலாம் என்றார்கள். அதுலேருந்து என்ன தெரிகிறது? பேதுருவுக்கு என்ன ஒரு தூதனை கர்த்தர் வைத்திருந்தார். அப்படியே யோவானுக்கு ஒரு தூதன், பர்த்தலமேவுக்கு ஒரு தூதன், உனக்கு ஒரு தூதன், எனக்கு ஒரு தூதன். நண்பனே, அம்மா, ஐயா, உங்கள் பக்கத்திலே உங்கள் தூதனை கர்த்தர் வைத்திருக்கிறார்னு கேட்கறதுக்கு ஜனம் இருக்குது. கேட்குறவன் கேனேனா தான் எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்டுமா. இது அவன் பைத்தியக்கார தரத்தில் சொன்னது. இது ஒன்றும் இறையியல் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? பைபிளில் சில பேர் வந்து முகத்தனமாக சொல்லுவாங்க, அவனுடைய தூதனாக இருக்கலாம்னு. இவன் ஜெபம் அவ்வளவு நம்பிக்கை தங்களுடைய ஜெபத்தை குறித்து. பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். பாவம் அந்த பேதுரு. இங்கே உள்ள பெரிய கலைபரம் நடந்துக்கிட்டு இருக்கு, இவர் வெளியே இருந்து தட்டிக்கிட்டே இருக்காரு. அவர்கள் திறந்த பொழுது அவனை கண்டு பிரமித்தார்கள். இந்த பிரமித்தார்கள்ங்கிற சொல் கிரேக்க சொல் என்ன தெரியுமா? என்னத்தை காட்டுதுன்னா அந்த 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 என்னது அந்த ஆவி ஆத்மா சரீரம் எட்டம் மாதிரி போகணும்னு நான் சொல்வேன் அடிக்கடி. அந்த மாதிரி அவ்வளோ பிரமிப்பு. உன் ஜெபத்தில் உனக்கு நம்பிக்கை இல்லை. உண்மையான நம்பிக்கை உள்ள விசுவாசம் உள்ள ஜெபம்னா என்ன? ஜெபிக்கிறோம், கர்த்தர் கொண்டாடுவார். அப்போ கதவை தட்டினா, சும்மா யாராவது வேற ஆளாவது தட்டினா ஜெபிக்கிறவன் என்ன தெரியுமா சொல்லிக்கணும்? போய் பாரு பேதுருவான்ட்டு. ஏன்னா நம்ம ஜெபிச்சிட்டோம், ஒருவேளை அது பேதுருவா இருக்கலாம். இங்கே உண்மையாகவே பேதுரு வந்து தட்டிக்கிட்டு நிற்கிறாரு. இவன் நம்புறான் இல்லை. அப்புறம் கதவை திறந்துட்டு அவரை பார்த்தோன்னா எல்லாம் ஷாக்காகி வாயை பழந்துட்டு நிற்கிறோம். இருக்காது. அப்போ நீ ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அர்த்தம் இருக்கா? நம்மளும் அப்படி தானே சில நேரம் ஆண்டவரே பணம் தாரும் ஐயான்னு ஜெபிப்போம். ஆண்டவர் தரத்துக்கு முதல்ல போயிட்டு கடன் வாங்கிட்டு நிற்போம். நம்ம கடன் வாங்குறது தப்புன்னு நான் பேசலப்பா. ஆனால் நான் சொல்கிறேன் என்னன்னா, நம்ம ஜெபத்து மேலே அவ்வளோ நம்பிக்கை நமக்கு. சில பேர் இப்படி சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். 4 லட்ச ரூபா கடன் தேவைப்பட்டுச்சு, பணம் தேவைப்பட்டுச்சு. ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபையில் 2,70,000 கிடச்சிருச்சு. ஒரு 4 பேர்கிட்ட வாங்கினோம். இன்னொரு 1,30,000 கர்த்தர் தருவார். பாவம் கர்த்தர் 4 லட்ச ரூபா கொடுக்க வக்கில்லாமல் யாரோ மூலமாக 2,70,000 கொடுத்துருக்குறாராம். நமக்கு ஜெபத்தில் நம்பிக்கை இருக்குதா இருந்தால் நம்ம கேட்டுட்டு தேவையாக இருந்தால் கர்த்தர் கட்டாயம் கொடுப்பார். தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிற தேவன். எனக்கு கதையாக சொல்லணும். நான் இங்கிலாந்தில் அமெரிக்காவில் படிக்கிற காலத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு அந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு. நான் உலகத்தில் எங்கேயுமே ஸ்காலர்ஷிப்லேயோ இலவசமாகவோ படிக்கலை. நான் படித்த எல்லா இடத்துக்கும் பணம் கட்டி தான் படித்தேன். இந்த இலங்கையில் படித்த 3 வருஷமும் கூட அதே ஸ்கூலில் டிரைவராக வேலை பார்த்துக்கிட்டு தான் நான் அந்த சம்பளத்தில் தான் எனக்கு 2 உத்தியோகம் கொடுத்துருந்தாங்க பைபிள் ஸ்கூலில். ஒன்று டிரைவர், மற்றது சமையல்காரன். அப்போ டிரைவிங் பண்ணிக்கிட்டு சமையல் செய்துக்கிட்டு அதில் கிடைச்ச அந்த சம்பளத்தில் தான் நான் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டி படித்தேன். உலகத்துலேயும் எத்தனையோ நாடுகளில் போய்ட்டு படிச்சிருக்கேன். எல்லாம் பெரிய பெரிய ஃபீஸுகள் கட்ட வேண்டிய இடம். ஒவ்வொரு இடத்துலையும் நான் ஸ்காலர்ஷிப்பில் நான் படிக்கலை. அப்போ ஆண்டவர் விசுவாசத்தை எனக்குள்ளே வளர்த்ததே இந்த வெளிநாடுகளில் வச்சு தான். அவன் இருந்த வாக்கில் கட்டி தான் அனுப்புவான். இத்தனாம் தேதிக்குள்ளே நீ பணத்தை கட்டலையோ நாங்கள் ஹோம் ஆஃபீஸுக்கு உடனே ரிப்போர்ட் பண்ணி உடனே இந்த நாட்டை விட்டே அனுப்பி விடுவோம், இங்கிலாந்தை விட்டே உடனே விரட்டிடுவோம் அப்படின்ட்டு. அப்போ அப்படியெல்லாம் பயங்கரமான ஒரு அனுபவத்துக்குள்ளே ஆண்டவர் கொண்டு போனார்.
அப்போ நான் விட்ட தவறும் அதுதான். ஆரம்பத்தில் போன அந்த இங்கிலாண்டில் படிக்க போன வருஷத்தில் நான் ஆண்டவரே நீர் தான் கொண்டு வந்தீர், ஆண்டவர் கொண்டாந்தாருன்னு தெரியும், நீர் தான் இந்த பணத்தை கட்ட வேண்டும்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க கடன் கேட்டுக்கிட்டு இருப்பேன். அப்போ ஆண்டவர் பணம் கொடுக்கவும் மாட்டார். ஏன்னா நீ ஊர் முழுக்க கடன் கேட்டுக்கிட்டு இருக்கிறதா இருந்தால் நீ அப்புறம் எனக்கிட்ட ஏன் கேட்குறேன்ட்டு. அப்புறம் தான் சரி ஆண்டவரே நீங்கள் தானே கொண்டாந்தீங்க, என்னமாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னபோது கர்த்தர் அற்புதமான விதமாக யார் யாரெல்லாம் பணம் கட்டினானே எனக்கு தெரியாது. அனானிமஸ்னால் எனக்கு ரிசிப்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சதம் ஒரு பைசா நான் ஒரு யூனிவர்சிட்டிக்கும் கடன் இல்லாதபடி எல்லாத்தையும் கட்டி முடித்து படிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆகவே அன்பானவர்களே, இந்த ஜெபம் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் ஜெபம் மேலே முதலாவது உங்களுக்கு நம்பிக்கை வரணும். உங்கள் ஜெபம் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இனி ஜெபம் பண்ணுறது அர்த்தம் இல்லையே. உங்கள் உபவாசம் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கலைன்னா நீங்கள் உபவாசம் இல்லை, பட்டினியாக இருக்கிறீங்க. உங்கள் ஜெபம் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் ஜெபம் பண்ணல, சும்மா பிதற்றி கொண்டிருக்கிறீங்க, ஒல்லம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களோட ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், கர்த்தர் அதுக்குரிய பதிலை தருவார் அப்படிங்கிற விசுவாசம் இருந்துச்சுன்னு சொன்னால் கர்த்தர் பதிலை கொடுக்கும்போது இது கர்த்தருடைய பதில் அப்படின்னு புரிஞ்சு கொள்கிற தன்மை உங்களுக்குள்ளே வரணும். இவங்கெல்லாம் ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரை விடுதலை கொடும், பேதுருவை விடுதலை செய்யும், அவர் விடுதலையாகி வந்திருக்கிறாரு. அதை சொல்கிற பொண்ணை பார்த்து சொல்கிறாங்க நீ பிதற்றுகிறாயின்னு. அப்புறம் நேரில் கண்ட பிறகு பிரமிச்சு நிற்கிறாங்க. அப்புறம் அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலிலிருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்துக்கு போனான். இந்த இடத்துல வர்ற யாக்கோபு கொலை செய்யப்பட்ட யாக்கோபாக இருக்க சான்ஸ் இல்லை இல்லையா, ஏன்னா அவர் தான் செத்துட்டாரு. ஆனால் இயேசுவினுடைய சீஷர்களில் அவர் யாக்கோபு, இன்னொரு யாக்கோபு இப்போ உள்ள இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? இயேசுவின் சகோதரனாக இருந்த யாக்கோபு. இயேசுவினுடைய சகோதரர்கள் 2 பேர் சீஷர்களோடு சேர்க்கப்பட்டிருந்தாங்க. ஒருத்தர் யாக்கோபு, மற்றவர் யூதா. இந்த யாக்கோபு தான் யாக்கோபு எழுதின நிருபத்தை எழுதினார். அவருடைய சகோதரனாகிய யூதா தான் யூதா நிருபத்தை எழுதினார். இந்த யாக்கோபு தான் எருசலேம் சபையினுடைய தலைவராக ஏற்படுத்தப்பட்டார். யார்? இயேசுவின் சகோதரனாக இருந்த யாக்கோபு. அவர் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த பிள்ளை. புரியுதா உங்களுக்கு? இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா எருசலேம் சபையில் பிற்காலத்தில் இந்த சில பிரச்சனைகள் வரும் பொழுது இவங்க வந்தபோது யாக்கோபு தான் பேசுவார். அப்போ இந்த யாக்கோபு அந்த யோவானின் சகோதரன் யாக்கோபு அல்ல, அவரை கொன்னுட்டான் ஏரோது. இது இயேசுவின் சகோதரனாக இருந்த யாக்கோபு. யாக்கோபும் ஆம்பளைகளில் யாக்கோபு, பொம்பளைகளில் மரியாள், ரொம்ப பிரபலமான பெயர்கள். ஏன்னா இந்த 2 பேருமே நல்ல அர்த்தமுள்ள பெயர்கள் அல்ல. மரியாள்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன், கசப்பு. யாக்கோபுனா என்ன? காலவாடுறவன். அப்போ இந்த 2 எதிர்மறையான பேர்களும் யூதர்கள் மத்தியில் ஏராளமாக இருக்கும். தெருவுக்கு 40 மரியாள் இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு தெருவுக்கு 20 யாக்கோபு இருக்கும். அப்போ சின்ன யாக்கோபு, பெரிய யாக்கோபு, வளர்ந்த யாக்கோபு, கட்டை யாக்கோபு, இப்படியெல்லாம் அவங்க அடைமொழி வச்சு கூப்பிடுற அளவுக்கு யாக்கோபு ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு பெயர். சரி, இதெல்லாம் அறிவிங்கன்னு சொல்லி வேறொரு இடத்துக்கு போனார். இப்போ காலையில் விடியும் போது அங்கே சிறைச்சாலையில் இருந்தவங்க எல்லாம் குழம்பிட்டாங்க பாருங்கள். பொழுது விடிந்த பின்பு, இதுதான் ஆண்டவர் அற்புதம் செய்தா. பைத்தியம் பிடிக்க மற்றவனுங்களுக்கு பேதுருவை குறித்து சேவர்களுக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சம் அல்ல. ஏன்? ஏன்னா செயின் எல்லாம் கிடக்குது, கதவெல்லாம் மூடி கிடக்குது, ஆளக்கானா எப்படி இருக்கும்? இவ்வளவு சேவர்கள்லாம் படுத்திருக்கிறோம். இது பெரிய சிறைச்சாலை, ஏரோதினுடைய சிறைச்சாலை பயங்கரமானது. ஏரோது அவனை தேடி காணாமல் போனபோது காவற்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு பின்பு யூதேயா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணான். இவனுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வேத சரித்திரத்தில் இந்த ஆள், அப்புறம் உலக சரித்திரத்தில் ஆன்டியோகஸ் எபிஃபானஸ், இப்படி ஒரு சிலருக்கு இந்த மாதிரி இந்த தோல்விகளை தாங்க முடியாமல் பைத்தியம் பிடிக்கிற சந்தர்ப்பங்கள் வந்திருக்குது. கிறிஸ்துவுக்கு முன் 167ஆம் ஆண்டு ஒருத்தன் ஆன்டியோகஸ் எபிஃபானஸ்னு சொல்லி ஒருத்தன் எருசலேமுக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் இழுக்கிறான். 2 வருஷத்துக்கு பிறகு அவனையும் அவனுடைய இராணுவத்தையும் தோக்கடிச்சது யெகூதான்னு சொல்லி ஒரு வாலிபனும் அவனோட சேர்ந்த சில வாலிபர்களும்.
அப்போ அவங்க ஒரு இராணுவ சேனையே அல்ல. அப்போ இராணுவ சேனை அல்லாமல் சில வாலிபர்கள் நம்மளோட ஒரு பெரிய சேனையே தோக்கடிச்சிட்டு அனுப்பிட்டாங்களேன்னு சொல்லி இந்த அன்டியோகஸ் எப்பிஃபானஸ் வந்து கொஞ்சம் மனப்பிரம மாதிரி பிடிச்சி அப்படியே அவன் செத்தே போயிட்டான். இங்கேயும் இதுதான் நடந்துச்சு ஏரோதுக்கு. இந்த காவலில் இருந்த சேவர்கள் எல்லாம் கொலை செய்கிறதுக்கு கட்டளை இட்டுட்டு இவன் எருசலேம்லேருந்து செசரியாவில் இவருக்கு ஒரு பெரிய அரண்மனை இருக்குது, அங்கே போயிட்டு அங்கே இருந்துட்டான். ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி ஆகிருச்சு இவனுக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியலை, இந்த செனகெரிப் மன்னனுக்கும் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. எசேக்கியா ராஜா யூதாவை ஆட்சி செய்து கொண்டு வந்த காலம் கிறிஸ்துவுக்கு முன் கிட்டத்தட்ட 700ஆம் அந்த ஆண்டளவில். ஏசாயா ஹுசேனில் இருக்கிறாரு. செனகெரிப் மன்னன் 1,80,000 இராணுவத்தோடு வந்து எருசலேமுக்கு வெளியே பாளையம் இருக்கிறான். அப்போ எசேக்கியாவுக்கு ஆண்டவர் ஏசாயா மூலமாக சொல்லிட்டாரு, நீ பயப்படாத, இந்த செனகெரிப்பினுடைய இராணுவத்தை நான் துரத்திடுவேன் அப்படின்ட்டு. ஒரே ராத்திரியில் கர்த்தருடைய தூதன் வந்து அந்த 1,80,000 பேரை கொண்டு போட்டார். காலையில் செனகெரிப் மன்னன் எழும்பி பார்க்கும்போது தன்னுடைய சேனை முழுக்க செத்து கிடக்குது. அவன் பைத்தியக்காரன் மாதிரி ஆகி அவன் நினிவேக்கு திரும்பி போயிட்டான். நினிவேக்கு போய் அவன் ஒரு மாதிரி பைபிள் சரித்திரத்தில் இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் இருக்குது. ஆனால் உலக சரித்திரத்தில் இருக்கிற ஒரு விஷயம் பைபிளில் இல்லாத ஒரு விஷயத்தை நான் சொல்லிவிட்டு அப்புறம் பைபிளில் இருக்கிற விஷயத்தையும் நான் சொல்கிறேன். உலக சரித்திரத்தின்படி அவன் அங்கே போய்ட்டு பைத்தியக்காரன் மாதிரி ஆகிட்டான். அங்கே போய்ட்டு அவன் என்ன செய்கிறதுன்னு தெரியலை, யாரோட என்ன பேசுகிறதுன்னு தெரியலை, ஒரு மாதிரி இந்த இந்த மனப்பிரம பிடிச்ச மாதிரி ஆகின உடனே பைபிள் சரித்திரத்தில் சொல்லியிருக்குது, அவனோட சொந்த பிள்ளைகளே அவனை கொண்டு போடுறாங்க. அப்போ இந்த மாதிரி சில சந்தர்ப்பங்கள் நடந்திருக்குது தலைவர்களுக்கு. ஏரோதுக்கு இப்படி தான். பேதுருவை பிடிச்சி கொல்றதுக்கு நினச்சவனுக்கு எப்படி இருந்திருக்கும், எப்படி வெளியே போனான்னே தெரியலை. அவனுடைய காவலில் வைக்கப்பட்ட ஒருத்தன் அதை விட்டு தப்பி போயிட்டான்னா எவ்வளோ அவமானம் ஏரோதுக்கு. அதனால் எருசலேமை விட்டு யூதேயா அந்த செசரியாவுக்கு போய் அங்கே தன்னுடைய அரண்மனையில் பைத்தியக்காரன் மாதிரி அவன் இருக்கிறான். அப்போ அவருக்கும் தீரு சீதோன் தேசத்தாருக்கும் ஒரு பிரச்சனை ஒன்று இருந்துச்சு, வேறொரு பிரச்சனை. அப்போ அந்த ஏரோது தீரியர் பேரிலும் சீதோனியர் பேரிலும் மிகவும் கோபமாக இருந்தான். ஒரு பிரச்சனை இருந்துச்சு. தங்கள் தேசம் ராஜாவின் தேசத்தினால் போஷிக்கப்பட்டபடியினால் அவர்கள் ஒருமனப்பட்டு அவனிடத்தில் வந்து ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரனாகிய பில்லாஸ்துவை தங்கள் வசமாக்கி சமாதானம் கேட்டுக்கொண்டார்கள். கொஞ்சம் எங்களோட ராஜாவோட பேசி எங்களை கொஞ்சம் சமாதானப்படுத்தி ஒழுங்கு பண்ணுங்களேன்ட்டு. ஏரோது வந்து கொஞ்சம் ஒரு பாறை மன அப்செட்டில் தானே இருக்கிறாரு, பேதுருவை ஒன்றும் பண்ணிக்கிற முடியாமல் போனதில்லை. அப்போ இப்போ இவங்க கொஞ்சம் பிரச்சனை பண்ணவங்க சமாதானத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு, சரியா வர சொல்லுங்களே அப்படின்னு. இப்போ நீங்கள் இஸ்ரேலுக்கு போகிறவங்க, நீங்கள் சில நேரம் அந்த செசரியாவுக்கு போனீங்கன்னா இந்த ஏரோது கர்மேலிருந்து அந்த செசரியா வரைக்கும் தண்ணீர் கொண்டு வந்த அந்த ஒரு அக்விடக்ட்னு சொல்லி ஒன்று பார்ப்பீங்க. அதுக்கு பக்கத்தில் நீங்கள் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ஏரோதினுடைய அரண்மனை, என்னுடைய இடிபாடுகள்லாம் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரோமர்கள் கட்டியிருந்த அந்த அம்பி தியேட்டர்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு மைதானம், இப்படி சுற்றி வர ஜனங்க உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு மைதானமும், அதில் நடுவில் நின்று இந்த விளையாட்டுகள் எல்லாம் நடத்துகிற ஒரு தியேட்டர் மாதிரி ஒன்று இருக்குது. இன்னும் இருக்குது, இப்போ கூட நீங்கள் போனால் அதை பார்க்கலாம். அந்த இடத்துக்கு தான் ஏரோது இந்த தீரியரையும் சீதோனியரையும் வர வைக்கிறான். குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஏன் அப்படி பெருசாவா இவர் பேசிட்டாரே? இல்லை, இப்போ வந்திருக்கிறவங்க யாருன்னா, நம்ம பேசுகிற விளக்கத்தில் சொல்கிறதா இருந்தால் ஏரோதுக்கிட்ட வாங்கி தின்னவனுங்க தான் வந்திருக்கானுங்க. தீரு சீதோன் நாட்டில் இருந்தவங்க இந்த ஏரோதுக்கிட்ட வாங்கி தின்னவங்க. அப்போ ஏதோ ஒரு பிரச்சனையில் அவங்க மேலே ஏரோது கொஞ்சம் அப்செட் ஆகி கோபத்தில் தான் இருக்கிறாரு. அப்போ ராஜா எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கிறாரு, அதுக்கும் நாங்கள் நன்றி உள்ளவங்களாக இருக்கணும், இனியும் உதவி செய்ய மாட்டார் இந்த மாதிரி கோபத்தில் இருந்தாருன்னா. அதனால் போயிட்டு அவரை காக்கா பிடிப்போம், அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்துவோன்னு சொல்லி தானே இந்த சீதோன் தீரு தேசத்தில் இருக்கிற சில பேர் இப்படி கீழே வர்றாங்க செசரியாவுக்கு. கடற்கரையோரமாக நடுக கீழே வந்தால் செசரியா வந்து இந்த ஏரோதனுடைய ஒரு பெரியவங்களில் ஒரு ஆள் பில்லாஸ்து, அவனை கொஞ்சம் பிடிச்சி,
இப்படி ராஜாவை கொஞ்சம் எங்களோட பேசி சமாதானமாக இருக்க வைங்கப்பா, அவர் இவ்வளோ நன்மையெல்லாம் எங்களுக்கு செஞ்சுருக்காரு, இப்போ எங்களால் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாரு, நாங்கள் மன்னிப்பு கேட்குறோன்னு சொல்லுங்கள், ஐயோ இனி அவருக்கு விரோதமாக ஒன்றும் செய்ய மாட்டோம்னு சொல்லுங்கள் அப்படின்னோடனே சரி இந்த குறித்த நாளில் இவர் பேச வந்தோடனே, இப்போ இவங்க வந்தது எதுக்கு? ஏரோதுவை காக்கா பிடிக்கிறதுக்கு தானே. இப்போ காக்கா பிடிக்கிறவன் என்ன செய்வான்? ஏரோது என்ன செஞ்சாலும் ஓஹோ அப்படின்னு கை தட்டுவான், அப்படி தானே. அப்போ ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து அவன் சும்மாவே மன அப்செட்டில் இருக்கிறான் அந்த பேதுரோட விஷயத்தில். வந்து என்ன பேசினான்னு எங்களுக்கு தெரியாது, அவன் ஒன்றும் பெருசாக பேசலை. ஆனால் காக்கா பிடிக்க வந்த வேலை என்ன சொல்கிறான்? மன்னா, இது நீர் பேசுவது போல் அல்ல, ஒரு மனுஷன் பேசுவது போல் அல்ல, ஒரு தெய்வமே பேசுவது போல இருக்குது. பொய். காக்கா பிடிக்கிறவன் அப்படி தான் பிடிப்பான், புரியுதா? இப்போ உங்களை வந்து சில பேர் பாராட்டினாங்கன்னா கவனமாக இருங்க, எதுக்காக பாராட்டுறாங்கன்னே தெரியாது. இப்போ உங்களுக்கு வந்து யாராவது சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு தயாள குணமுள்ள ஒரு ஐயா, நீங்கள் ஒரு நல்ல தயாள குணமுள்ள பரோபகாரியான ஒரு கஞ்சத்தனமே இல்லாத அம்மா அப்படின்னு எவனாவது சொன்னான்னா கொஞ்சம் உங்களுடைய ஆண்டனா எல்லாம் ஏற்றிக்கிறங்க. என்னது? அடுத்து உங்ககிட்ட ஏதாவது கேட்கத்தான் போகிறான். முதல்ல காக்கா பிடிச்சி நீங்கள் நல்லா கொடுக்குறவங்க அப்படின்ட்டா அடுத்து எங்களுக்கும் சில தேவைகள் இருக்குது, எங்களுக்கும் கொடுங்களேன்னு கேட்குறதுக்கு தான் இந்த காக்கா பிடியல் நடக்குது. அப்போ உலகம் இப்படி தான் இருக்குது இன்றைக்கி. உலகத்தில் எவனாவது காக்கா பிடிச்சான்னா நிறையா அந்த சோலையம் குடுமி சும்மா ஆடாதும்பாங்க. இந்த ஏரோது என்னத்தை பேசினாலும் இவங்க சாமி பேசுகிற மாதிரி இருக்குதுன்னு தான் சொல்ல போகிறாங்க. இது தெரியாமல் இவர் அவங்க சொன்னதை நம்பிட்டார். நம்பி நான் பேசுவது தெய்வம் பேசுவது போல இருக்கிறது அல்லவா, நான் அப்படித்தான், என்னை என்னவென்று நினைத்தீர்கள்னு கொஞ்சம் ஓவராக திமிராக பேசிட்டார். அது ஆண்டவருக்கு கோபமாக போயிடுச்சு. ஆண்டவருக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்காது. நேபுகாத்நேச்சார் பெரிய தொங்கு தோட்டம்லாம் செஞ்சுருந்தான் பாபிலோனில். பண்டைய உலக அதிசயங்கள் 7ல் 1 அந்த தொங்கு தோட்டம். அப்போ அந்த யூஃப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதிகள் ரெண்டுக்கு நடுவில் அந்த பாபிலோனை ரொம்ப பயங்கரமான ஒரு அழகாக கட்டி ஒரு நாள் அரண்மனை உப்பருகையிலிருந்து அவர் பார்த்து, நான் கட்டிய பாபிலோன் அப்படின்னு பேசினார். அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே வானத்திலேருந்து ஆண்டவர் சொன்னார், டே யாரு படவா, இன்னைக்கு நீ வெளியே துரத்தப்பட போகிற அப்படின்னு. 7 வருஷம் வெளியே பைத்தியக்காரன் மாதிரி மாடு மாதிரி புல்லு தின்னுக்கிட்டு கிடக்க வச்சார். நீங்கள் பார்க்கலாம், இந்த தானியல் புத்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம் 4வது அதிகாரத்தில். அப்போ புறஜாதியானாகிய நேபுகாத்நேச்சார் அப்படி திமிரா பேசினதே பிடிக்காமல் 7 வருஷத்துக்கு மிருகம் மாதிரி அனுப்புனார். சும்மாவே ஆண்டவருக்கு ஏரோது மேலே கோபம், ஏன்னா தன்னுடைய சீசன் ஒருத்தனை கழுத்தை வெட்டி கொண்டுட்டான். அப்போ இப்போ இவங்க காக்கா பிடிக்கிறவங்க வந்து காக்காப்பிடி மன்னர்கள் எல்லாம் இவனை பார்த்து இது தெய்வ சத்தமாக இருக்கிறதுன்னு கேட்கும்போது ஆண்டவர் பேசாமல் இருப்பாரா? ஒரு அடி தான், புழுத்து அங்கனே படவா செத்தான். பாருங்க, அந்த அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து இறந்தான். இப்போ இந்த இடத்துல நீங்கள் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடினாலும் உடனே நீங்கள் நினைக்கக்கூடாது இவன் தேவனுக்கு இவன் இப்படி சொல்லியிருக்கணும். அதாவது தீரியரும் சீதோனியரும் சொல்லும்போது இது தேவ சத்தம், உடனே இவர் அப்படி அல்ல மக்களே, கர்த்தர் தான் என்னை இப்படி பேச வைக்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இவன் சும்மாவே தேவனுக்கு விரோதினால தான் யாக்கோபை கொன்னுட்டு பேதுருவை கொல்ல முயற்சி பண்ணான். அப்போ இந்த இடத்துல தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடினால்னா என்ன அர்த்தம்? இவர் தெய்வம் மாதிரி நீங்கள் சொல்லுவது சரி அப்படின்னு ஏற்றுக்கொள்ள பார்த்தாரு. அந்த பாயிண்ட் விளங்குதா உங்களுக்கு? அதாவது திருப்பி சொல்கிறேன் கேளுங்க, தேவனை மகிமைப்படுத்த, இந்த இடத்துல அப்படித்தானே சொல்லிருக்குது, தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து இறந்தான். அப்ப ஏரோது தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு இவன் என்ன கிறிஸ்தவனா, இவன் யூதனா, இவன் ஏதோம் வம்சத்தில் வந்தவன் இல்லை. புதிய ஏற்பாட்டு ஆராய்ச்சியில் சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகப்படுத்தி பாருங்க. அப்ப இவன் தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு இவன் யூதனும் இல்லை, கிறிஸ்தவனும் இல்லை. அப்போ இவன் தேவனை மகிமைப்படுத்தாதபடியினால அடி வாங்கினான்ட்டு ஏன் எழுதியிருக்குது? ஏன்னா தேவனுக்கு போக வேண்டிய மகிமைக்கொப்பான ஒரு மகிமை ஒரு மனுஷனுக்கு வரும்போது தேவனுக்கு மகிமை போகலைங்கிறதுன்னு தான் பைபிள் சொல்லும். புரியுதோ? ஆண்டவருக்கு போக வேண்டிய மகிமை
இன்னொரு ஆளுக்கு வந்தால் அந்த இன்னொரு ஆள் ஆண்டவரை மகிமைப்படுத்தாததற்கு சமன். புரியுதா? அதனால ஆண்டவர் அடித்தார், இவன் புழு புழுத்து செத்தான். இதிலிருந்து நானும் நீங்களும் படிக்க வேண்டிய ஒரு பெரிய பாடம் இருக்கு. என்ன பாடம் தெரியுமா? யாராவது நம்மளை பாராட்டி, ஓ உங்களால நான் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டேன், ஓ உங்களால நான் தொடப்பட்டேன், உங்களால நான் சுகமாகினேன், உங்களால நான் விடுதலை ஆகினேன், உங்களாலன்னு யாராவது சொன்னா உடனே நம்ம தெரிஞ்சுக்கிறணும், இந்த மகிமை தேவனுக்கு போகணும். உடனே நம்ம சொல்லணும், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் இதை செய்தார்னு சொல்லிடணும். அதை விட்டுவிட்டு தேங்க்யூ 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 அப்படின்னு நமக்கு ஏற்றுக்கொண்டோம்னா கர்த்தருக்கு நாம மகிமை செலுத்தாததற்கு சமன். அன்பானவர்களே, உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய வரங்கள் இருக்கலாம், நிறைய திறமைகள் இருக்கலாம், நிறைய காரியங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். உங்களை சில பேர் உங்கள் பிரசங்கங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படலாம். உங்களுடைய பிரசங்கங்கள் மூலமாக அநேகமாயிரம் ஜனங்கள் ரட்சிக்கப்படலாம். உங்களுடைய வரங்கள் மூலமாக அநேகம் பேர் சுகம் பெறலாம். உங்களுடைய வரங்கள் மூலமாக அநேகம் பேர் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆகலாம். உங்களுடைய ஊழியத்தின் மூலமாக பெரிய சபைகள் எழும்பலாம், நிறைய ஊழியர்கள் உருவாகலாம். உங்களுடைய பாடல்கள் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படலாம். இவ்வளத்தையும் பரிசுத்த ஆவியானவர் தான் செய்ய வைக்கிறார். ஆகவே ஜனங்க உங்களுக்கு நன்றி செலுத்துவாங்க, ஜனங்க உங்களை பாராட்டுவாங்க, ஜனங்க உங்களை புகழ்வாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? அந்த புகழ்ச்சியை அப்படியே வாங்கி கர்த்தருக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்? நன்றி, ஆனால் இது கர்த்தர் செய்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அப்படி நீங்கள் சொல்லலைன்னா, உங்களுக்கு அந்த மகிமையை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா, ஏரோதுவை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. புரியுதா? இதெல்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நடக்குது, இது பழைய ஏற்பாட்டில் நடக்கலை. அனனியா சப்பீரால் சேர்த்தது புதிய ஏற்பாட்டில். அந்த சமாரியாவில் இருக்கிற சீமோனை பேதுரு திட்டுனது, நீயும் பணமும் பணத்தோடு சேர்ந்து நாசமாக போன்னு சொன்னது பழைய ஏற்பாட்டில் இல்லை, புதிய ஏற்பாட்டில். ஏரோது புழு புழுத்து சேர்த்தது பழைய ஏற்பாட்டில் இல்லை, புதிய ஏற்பாட்டில். இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் தான் இருக்கிறோம். ஆகவே இப்படியான சம்பவங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் மட்டும்தான் நடந்துச்சு, புதிய ஏற்பாட்டில் இல்லைன்னு நினச்சி ஏமாந்து போயிடாதீங்க. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாருங்கிறதும் புதிய ஏற்பாட்டில் தான் இருக்குது. ஆகவே நமக்கு ஏதாவது ஒரு மகிமையை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா நமக்கு அறுத்துருவார் ஆண்டவர். ஆகவே கவனமாக இருக்கணும். சரி, இப்போ அந்த கதை முடியுதா? 24வது வசனம், தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மாற்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். இப்போ இந்த பாயிண்டோட நான் நிறுத்துறேன். நம்முடைய 6வது பாடம் இன்னைக்கு முடியுது, இப்போ முடியுது. ஏன் முடிக்கிறேன்னா, 13வது அதிகாரத்தோட பவுலினுடைய மிஷனரி பயணங்கள் தொடங்குது. அப்போ நான் அடுத்த 7வது பாடத்தில் நான் உங்களுக்கு அந்த மிஷனரி பயணங்கள் 3 எந்தெந்த வசனங்களில் இருக்குது, அவங்க எந்தெந்த தேசங்களுக்கு போனாங்க, யார் யாரோட போனாங்க, எத்தனை மைல் தூரம் அவங்க கடந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆகவே இப்போதைக்கு நான் உங்களை அனுப்புகிறேன். கர்த்தருடைய பிரசன்னத்தில் சந்தோஷமாக போயிட்டு வாங்க. 7வது பாடத்தில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.